ஹேர் கேர் டிப்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் டவுட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு மறுபடியும் எனக்கு லாங் ஹேர் வர வைக்க முடியுமா, அப்படி இருக்கிற ஹேரை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும், டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே இருக்காது, அதுக்கப்புறம் மறுபடியும் வராது, வந்துச்சுனாலும் இதே ஃபாலோ பண்ணி மறுபடியும் போக்கிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஹேர் பேக்குங்கிறது வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி விட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேர் கேர் டிப்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் டவுட்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எனக்கு லாங் ஹேர் இருந்துச்சு, இப்போ வந்து போக போக எனக்கு ஷார்ட் ஹேர் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் எனக்கு லாங் ஹேர் வர வைக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கான டிப்ஸ். அதுக்கப்புறம் எப்போவுமே எனக்கு ஷார்ட் ஹேர் தான் இருக்குது, நான் லாங் ஹேர் வர வைக்கணுமா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஹேரை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து மேட்ச் ஆகும். ரொம்பவே செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக சூப்பரான ஹெல்த்தியான ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுலையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா அழுக்கு சேர்த்துட்டு பண்ணணும். வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஹேர் வாஷ், ஆனால் டெய்லி ரொட்டீனாக வெளியில் போகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம எதனால் பண்ணுறோன்னா, நம்மளோட ஹேரில் எப்போவுமே டர்ட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வீக்லி ஒரு 3 times ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். 3 timesனால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க, அதுக்கு அடுத்த நாள் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க, அதுக்கு அடுத்த நாள் கம்பல்சரி பண்ணிடுங்க. இப்போ இன்றைக்கி பண்ணுறோன்னா மிடில் ஒரு 2 days விட்டுறணும், அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணணும். அடுத்து மிடில் 2 days விட்டுறணும், அடுத்து ஹேர் வாஷ் பண்ணணும். அந்த 2 daysம் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்ளை பண்ணாமல் போங்க. ஆனால் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய எண்ணெய் சொதன்னு வலிய எண்ணெய் வைக்கிறோம் அப்படின்னா எப்படி வைப்போம்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்ம வந்து ஹேர் வாஷ் முன்னாடி பண்ணிடணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes வரைக்கும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதிகபட்சம் ஒரு 1/2 an hour வரைக்கும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட சௌகரியம். ஆனால் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஷாம்பில் என்ன கெமிக்கல் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போது அந்த ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹேரை ஆயில் அப்ளை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம குளிக்கும் போது இந்த ஆயிலெலாம் போயிடும், அதுக்கு எதுக்கு இவ்வளோ எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட அவுட்புட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஹேர் வாஷ் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, எல்லாருமே இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுல தான் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. அப்படி மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. ஹேர் வாஷ் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம், டர்ட் ஃபார்ம் ஆகாமல் நம்மளோட ஹேரை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் ஃபால்ங்கிறது இருக்காது. ஹேர் ஃபால் வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்குமே கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற ஹேர் வந்து கீழே உதிரும். அந்த இடத்துல நியூ ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். அது க்ரோ ஆகிறத வந்து போய் நம்ம எடுத்துலாம் பார்க்க முடியாது, ஆனால் க்ரோ ஆகிட்டுருக்கிறத நீங்கள் உணர முடியும். சரிங்களா? அதனால் டர்ட் ஃபார்ம் ஆகாமல் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது. இது வந்து கண்டிப்பான உண்மை. இதை வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம சீவும் போதோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணும்போதோ கொத்தாக முடி வரும். அது வரதை வந்து நம்மளே பார்க்க முடியும். ஐயோ இவ்வளோ முடி வருதே, சீப்பில் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சிக் எடுக்கும் போதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இது மாதிரி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் டவுன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் நாளடைவில் வந்து கவுண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் ஹேர் ஃபால் ஆகும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். டெய்லி
ஆயில் அப்ளை பண்ணுறது உங்களோட சௌகரியம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் போகிற ஜாப்க்கு போகிற லேடிஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி வேணுமோ வெளியில் போய்க்கலாம். மார்னிங் நைட்டு வந்து கொஞ்சமாவது எண்ணெய் தடவிட்டு தலையை பின்னல் போட்டு கட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். லப்பர் பேண்டு ஃபுல்லாக நுனி வரைக்கும் பின்னி மடித்து லப்பர் பேண்ட் போடுறது, அப்படி இல்லைனா ரிப்பன் வச்சு கட்டிக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஹெல்த்தியஸ்ட்டு ஹேர் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஒருவேளை ஃப்ரீ ஹேர்லலாம் இருக்கிறவங்க வந்து ஃப்ரீ ஹேர் வந்து விடாதீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் வந்து ஃபுல்லாக எல்லாருமே ஃப்ரீ ஹேரில் வந்து வெளியில் போகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அட்லீஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போதும் பண்ண முடியாது, யாராவது வருவாங்க, நாங்கள் எண்ணெயை வச்சு தலையை சீவிட்டு இருக்க முடியுமா அப்படின்றவங்க கூட நைட்டு ஒரு 8 மணி 9 மணி போல் நல்லா எண்ணெய் வச்சு தலை பின்னல் போட்டு நல்லா மடித்து லப்பர் பேண்டோ போட்டு நம்ம இது மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் வந்து கீழே வந்து வெடிப்பு விடும்ல, முடியல நுனியில், அது வந்து இந்த கிளை வெடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரதை வந்து நம்ம தடுக்க முடியும். அந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி நம்ம பின்னல் மடித்து காட்டினோம் அப்படின்னா அந்த வெடிக்கிறது வந்து இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக பொடுகு பிரச்சனைக்கு வரலாம். இந்த ட்ராண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமேனா ஹேரை ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணாதவங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். அது வந்து வந்திருக்கு அப்படின்னா இதுக்காக நிறைய ஷாம்புவை தேடி போகணும், ஆயிலை தேடி போகணும், அப்புறம் எந்த டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் வந்து நல்லா தலை வந்து ஃபுல்லாக ஆயில்லையே இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்காக சொதனெலாம் நிறைய வெளியே தடவிக்க வேண்டாம். நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து ஃபுல்லாக ஆயில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு லேயர் ஆஃப் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்ஃபில் இருக்க மாதிரி நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா ஊற வச்சு நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணிடணும். இதை வந்து ஒரு 1 வீக் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். உங்களோட டேண்ட்ரஃப் வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இருக்காது, ஏன்னா எனக்கு வந்து டேண்ட்ரஃப் எப்போயாச்சும் வரும். அது மாதிரி வரும்போது நான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் வந்து ஃபுல்லாக ஆயில்லையே நம்ம தலை இருக்கணும். அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டாலும் நல்லா ட்ரை ஆனோன்னா மறுபடியும் ஆயில் வந்து ஸ்கேல்ஃபில் மட்டும் வச்சுப்பேன், முடியலலாம் வைக்க மாட்டேன். அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் வராது. வந்துச்சுனாலும் இதே ஃபாலோ பண்ணி மறுபடியும் போக்கிடுவேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து தலை சீவுறது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து தப்பு பண்ணுறது என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சீவுவாங்க தலை. மார்னிங்கோ ஈவினிங்கோ ஃப்ரீயாக இருக்கிற டைம் தலை சீவுவாங்க, மீதி டைம் சீவவே மாட்டாங்க. ஒரு சில நாள் சுத்தமாகவே சீவுறதை விட்டுருவோம். நான்லாம் ஒரு சில நாள் சீவாமல் விட்டுருக்கேன். அப்போ அடுத்த நாள் தான் அதோட வலி வருத்தம் எனக்கு தெரியும். அதனால் வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் வெளியில் போகிறவங்களா இருந்தாலும் கம்பல்சரி 2 டைம்ஸ் வந்து நல்லா சீப்பு போட்டு தலையை சீவி சிக்கெடுத்து பின்னணும். இது மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஹெல்த்தி ஹேராக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக எங்கேயாவது உட்காந்து நம்ம வந்து நம்மளோட விரல் நுனியால் மசாஜ் கொடுக்கணும். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மசாஜ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த மசாஜ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம ரெகுலராக கொடுக்க முடிஞ்சால் ரெகுலராக கொடுத்தா கூட நமக்கு வந்து பிளட் வந்து நல்லா போகிறதுனால சூப்பராக ஹேர் வந்து நமக்கு க்ரோ ஆகும். அடுத்ததாக இந்த விஷயங்களை தவிர்த்து ஹேர் பேக்குங்கிறது வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஹேர் பேக் போடலாம் அப்படின்னா வெந்தயம், மருதாணி, கற்றாழை, கருஞ்சீரகம், அப்புறம் வந்து கேர்டு, அப்புறம் எக் ஒயிட்டு, அப்புறம் அவுரின்னு சொல்லுவாங்க, நீலி அவுரி, அது அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி, அப்புறம் செம்பருத்தி இலை, பூவு, அப்புறம் வந்து ஆம்லா, துளசி, ஆனியன், அப்புறம் வேப்பிலை, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஹேர் பேக் போடுறதுக்கு. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம அப்படியே ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி விட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணணுமா இல்லை நார்மல் வாஷ் பண்ணணுமான்லாம் டவுட் வரும். அது நம்மளோட சௌரியம்.
சரிங்களா? வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் நார்மல் வாஷ் பண்ணுறதே ஓகே. வெளியில் போகிறவங்களா இருந்தால் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்து ஹேர் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஹேர் பேக் போடும்போது நமக்கு தலையில் வந்து ஆயில் இருக்கணும். வெறுமனே ட்ரை ஹேரில் வந்து ஹேர் பேக் போடக்கூடாது. இது எல்லாமே கிடைக்கும்னா எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 2-3 விஷயங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னா 2-3 விஷயங்களை வச்சு மிக்சியில் அரைச்சி நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நமக்கு எது கிடைக்குமோ அதை வச்சு ஒரு ஹேர் பேக் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் விட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்போவாச்சும் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலராக பண்ணணும்னு இல்லை, எப்போவாச்சும் ஒரு டைம் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஒருவேளை இதை தவிர்த்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய் பாய்.